ஷக்கிலா ஃபார் அன் இன்ஸ்டன்ட் இன்னைக்கு நான் 4 இடத்துக்கு போனேன்னா இவங்க ஷக்கிலாவோட பொண்ணு தெரியும். உலகத்திலேயே பெஸ்டான குழந்தை நான் தான் எங்க அம்மாக்கு. அன்டில் அன்லெஸ் நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன்னு தெரியற வரைக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல போயிடு அப்படின்ட்டாங்க. எனக்கு ரோட்ல இவங்கெல்லாம் என்னோட ட்ரெஸ்ஸும் இல்லை நான் கிளப்புக்கு போகிறதோ இல்லை நான் வெளில எங்கே போகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகிறதோ என்னவா இருக்கட்டும், இதெல்லாம் மாற்ற முடியுமா? இன்னைக்கு என் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, யூ ஆர் தேர் அண்ட் யூ ஹேவ் 2 பாய்ஸ் இன் யுவர் டீம். வரும்போது வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நீங்கள் கேமராலாம் எதுவுமே இல்லாமல் வரீங்க, வெளிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? தப்பாக நினைப்பாங்க. இதை நான் வந்து பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க வைங்க, நான் என் கண்ணுக்கு முன்னாடி இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அவங்க ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாங்க. இது நீங்க ஒரு பையன் பொண்ணா இருந்தா என்ன ஒரு டிரான்ஸ் உமனை ரொம்ப ப்ரொமோட் பண்ணிக்க மூவி ஸ்டாண்டர்ட்ல இஷ்டம் இல்லை எனக்கு. அங்கேயும் நீங்க வந்து லைக் ஐ படம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எமி ஜாக்சன் ஓய்யோ அவங்களுக்காக அப்படியே உளுந்து புரண்டு காதல் பாடுறது. அண்ட் வென் ஒஜாஸ் ரஜானி கேம் லைக் டோன்ட் டச் மீ, எனக்கு தான் ட்ரெஸ் இஸ் எவ்ரிபடிஸ் சாய்ஸ். பார்க்க பிடிக்கலையா பார்க்காதீங்க. எல்லாரோட இன்டென்ஷனும் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஐ எம் வேரிங் சம்திங் வெரி செக்ஸி, ஐ எம் நாட் வேரிங் சம்திங். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெடுக்கிறதுக்கு தான் நிக்கிறாங்க ரெடியா. அண்ட் எனக்கும் அதெல்லாம் வரும். See, I don't have time to go and ask why you're doing this. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ரேங்க் நம்பர் 13 by NIRF. ஸோ இப்போ ஆஃப்கோர்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அப்படியே ஒரு லைஃப் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் லாஸ்ட் டைம் கூட சொன்னீங்க யூ ஹேவ் வெரி பிக் பிளான்ஸ் லைக் யூனிசெக்ஸோட இதுக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஐ நோ யூ ஆர் ரன்னிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்போது பல 100,000 வாட்டி கேட்டிருப்பாங்க, பிக் பாஸ்ல போறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அண்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வந்துட்டு இருக்கா? ஹவு இட் இஸ் ரன்னிங்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பெருசாக வர்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் எனக்கும் அன்வான்ட் விஷயம் பண்ணுறதுக்காக நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் நிற்கணும் இல்லை கேட்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை. யா, எனக்கு நீங்கள் சின்னதாக ஏதோ ஒன்று கொடுத்தாலும் ஐ வாண்ட் டு டு தி பெஸ்ட். அண்ட் எனக்கு வந்து என்ன ஒரு டிரான்ஸ் உமனை ரொம்ப ப்ரொமோட் பண்ணிக்க மூவி ஸ்டாண்டர்ட்ல இஷ்டம் இல்லை எனக்கு. வெளியில நீங்கள் 1000 என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஐ டோன்ட் கிவ் எ டாம். பட் மூவில வந்து எங்களையும் நீங்க அக்கா, தங்கச்சி, அண்ணி, அம்மாவை காமிச்சாதான் நல்லா இருக்கும். கரெக்ட். ஹீரோயினா காமிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சாலும் அட்லீஸ்ட் நீங்க இதெல்லாம் காமிச்சாதான். இது வந்து see, this is the big screen, okay? இந்த பிக் ஸ்கிரீன் வந்து எல்லாரோட மனசுல போய் இடம் பிடிக்கும். ஸோ நீங்க அங்கெல்லாம் இது காமிச்சாதான் நெக்ஸ்ட் டோர்ல அக்செப்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியா. ஸோ அங்கேயும் நீங்க வந்து லைக் ஐ படம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எமி ஜாக்சன் ஓய்யோ அவங்களுக்காக அப்படியே உளுந்து புரண்டு காதல் பாடுறது. அண்ட் வென் ஒஜாஸ் ரஜானி கேம் லைக் டோன்ட் டச் மீ, எனக்கு இதாயிடும் அதாயிடும். ஸோ ஆல் தட் இஸ் ஹேப்பனிங். எனக்கு என்னன்னா இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மி தான். லெட் தட் பி டெலிவிஷனா இருக்கட்டும் இல்ல மூவிஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும். பட் வர்றது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். யா, ஸோ 3 படம் முடிச்சிட்டேன். 3 படமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. யா, ஸோ அதில் ஒன்று வந்து they like very close to, like waiting to release. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப குட்டி அழகான ரோல் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே ஏதாவது ஒரு லைக் ஃபுல் கதைலாம் கேட்க மாட்டேன். நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் ஆகலை. என்னோட லைன் கேட்டுப்பேன், அது போதுன்றுவேன். அண்ட் அது பெரிய பட்ஜெட்டா, என்ன பட்ஜெட்டு, என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் நான் பெருசாக எதுவும் யோசிக்க மாட்டேன். நம்ம போகிறோமா, ஒர்க் பண்ணுறோமா, பேமெண்ட் வாங்குறோமா, வந்துடுறோமா, அவ்வளோதான். அந்த படம் ரிலீஸ் ஆகல, அது ப்ரொடியூசரோட பிரச்சனை. புரியுது. நான் எல்லா படம்லாம் நடிக்கிறேன், ஆனா இதாக மாட்டேங்குது. தட் இஸ் நாட் ஆர் ப்ராப்ளம். அதனால நான் அதை வந்து ஒரு பேடா எடுத்துக்கல. நான் ஐயோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, வர்ற ரோல்லாம் இப்படி இருக்கு, படம் ரிலீஸ், நோ இட்ஸ் நாட் லைக் வந்தா போதும். இட்ஸ் மை வொர்க், ஐ அம் டூயிங் இட் நைஸ். அபார்ஷன் கேரக்டர் நடிக்கிறதுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு எனக்கு. அபார்ஷன் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ அது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஃபுல் டைம் வராது. ஓகே, ஸோ நான் ஒரு அட்வொகேட்டா இருந்தா எப்படி இருக்கும், ஆப்போசிட்ல அப்படியே அடிச்சு விட்டு பேசுற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. யா, அண்ட் எனக்கு வந்து எப்பவுமே எனக்குள்ள ஒன்று இருக்கும், இல்ல யூ ஸ்டாண்ட் ஃபார் லாட் ஆஃப் ட்ரான்ஸ் பீப்புள் அப்படின்ட்டு. ஸோ உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குன்னு எனக்கு இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கச்சா நாட் டூயிங். யூடியூபும் இதான், நான் லைக் யூடியூப் ஸ்டாப் பண்ணது காரணமும் இதுதான். ஒருத்தர் நூடுல்ஸ் பண்ணா எல்லாரும் நூடுல்ஸ் பண்ணோம். புரியுது. நாட் இன்ட்ரெஸ்டட். அதனால சரி அப்படினு அப்படியே விட்டது தான். I've seen lots of your photo shoots, எல்லாமே அழகா இருக்கும். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெடுக்கிறதுக்கு தான் நிக்கறாங்க ரெடியா. அண்ட் எனக்கும் அதெல்லாம் வரும். See, I don't have time to go and ask why you're doing this அப்படின்ட்டுலாம். என்ன மாதிரி கெடுதல் அந்த மாதிரிலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டு ஒருத்தங்க கிட்ட சொல்றாங்கல்ல, நான் வந்து மிலாவை இதுக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. எப்படின்னா அவங்க ட்ரை பண்ணி மிலாவை ரீச் பண்ண முடியாதனால. மிலா தாம்பரம்லேயே தான் இருக்கா. நான் 8 வருஷமா ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே,
ஸோ அப்போ அவங்க சொல்லும் போது அதோட பெட்டர் பர்சன் ஒருத்தங்க நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஃப்ரம் த கம்யூனிட்டியா இருக்கட்டும் இல்ல கம்யூனிட்டி வெளியில ஆண் பெண்ணா இருக்கட்டும் அவங்க இது பண்றாங்கன்ட்டு என்ன அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரீச் பண்ணுவாங்கல்ல, பிடிக்கல அவங்களுக்கு. அப்போ என்கிட்ட சொல்றாங்க புடி என்ன எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. ஸோ அதனால இது மாதிரிலாம் இருக்கிறனால எனக்கெல்லாம் இது என் காதுக்கு வரும். நம்ம போய் பேசினா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. புரியுது. அதனால கஷ்டப்பட்டு பெரிய ஆள் அவங்க. அதனால அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அது ஃபீல் குட்டா இருக்கும். அதனால நான் அதை பத்தி பெருசா எதுவும் கேட்டுக்கிறது இல்லை. பட் என்னோட ஒரு பெரிய இது என்னன்னா நீங்க வந்து உமனா காமிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் அதுதான். ஓகே. உமனோட ஐ மீன் லைக் நோ ஆஃபென்ஸ், ஜென்ரலா பெண்களும் ரொம்ப அழகுதான். நாங்க பெண்களுக்கு ஈக்குவலா இல்ல பெண்களோட இன்னும் வசீகரத்தோட இருக்கிறோம். புரியுது. ஸோ அதனால நீங்க வந்து மேல நீங்க கேக்குறீங்க பெண்கள் வேஷம் கொடுங்கன்ட்டு, பட் நீங்க அதுக்கு நீங்க சூட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க எதுவும் இல்லை. ஸோ அதனால அப்படி பண்ணனா இட் பி மோர் பெட்டர். அக்செப்டன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும். நடிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் டிஃப்ரெண்ட். பட் நம்ம அண்ணி அக்கா இல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி கொண்டு போகலாம். இல்ல ரொம்ப கஷ்டமான கேரக்டர், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவங்களுக்கு பிச்சைக்கார வேஷம் கொடுத்தா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணனா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க. அவங்க அங்கேயும் வந்து இதெல்லாம் இட்ஸ் நாட் நைஸ். யாரும் ஆவும்லாம் பண்றது இல்லை. ஸோ அதனால அப்படிதான் காமிக்கிறாங்க. நான் தான் இதுல இருக்கிறேன். ஸோ நான் தான் வந்து அது ஒரு என்னன்னு சொல்றது ஸ்டீரியோ டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அது அஃப்கோர்ஸ் பிரேக் ஆகும் ஒரு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐவ் ஆல்சோ சீன் யூ ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்லேயுமே வந்து ஒரு சில இது வந்து ஜென்ரலாகவே நோ மேட்டர் வாட், இப்போ ஒன்றும் இல்லை சும்மாவே கமெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகும்போது நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு கண்ணா பின்னான்னு கமெண்ட்ஸ் வரும். அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆப்சீனாக இருக்குது அப்படின்லாம் கூட நிறைய பேர் காது பட கூட பேசுவாங்கல்ல. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ ஜென்ரலாகவே ட்ரெஸ்ஸிங் இஸ் அ பர்சனல் சாய்ஸ். இது நான் வந்து இப்போ இல்லை முன்னாடிலேருந்தே நான் வந்து ஒரு மேல் உடம்புல இருக்கும் போதும் ட்ரெஸ்ஸிங் இஸ் மை சாய்ஸ். ஸோ நான் ஹிஷாமா ஒரு ஹீரோவா நடிக்கும் போதும் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்பெல்லாம் எவ்வளோ டிரான்ஸ் பீப்புள் மீடியாவில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்பெல்லாம் எவ்வளோ டிரான்ஸ் பீப்புள் ரொம்ப ஃபேம்க்கு வந்திருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, நான் வந்த டைம்ல அப்பவும் நான் வந்து ட்ரெஸ்லாம் ரொம்ப நீட்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இருந்திருக்கேன். ட்ரெஸ் இஸ் எவ்ரிபடிஸ் சாய்ஸ். பார்க்க பிடிக்கலையா பார்க்காதீங்க, சிம்பிள். அண்ட் எல்லாரோட இன்டென்ஷனும் தெரிஞ்சுக்கணும். நீங்க இவங்க இப்படி ட்ரெஸ் பண்றாங்க நாட் டு அட்ராக்ட் பீப்புள். இது போதும் நான் அட்ராக்ட் பண்றதுக்கு. எனக்கு I don't have to show anything else. This is my comfort zone. நான் ஒரு 13 வருஷம் ஆச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயின்னு வைங்களேன். எனக்கு 13 வயசு ஆகுது. அப்போ எனக்கு எவ்வளோ 13 வயசு ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் 13 வயசு பொண்ணு ஒரு பெரிய உடம்புல இருக்கேன். ஓகே, ஒரு அடல்ட் உடம்புல. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் திஸ். ஐ எம் கம்ஃபர்டபுள். ஐ எம் wearing something very sexy. ஐ எம் நாட் wearing something vulgar. அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரிஞ்சா போதும். ஸோ அவங்க பேசுறவங்க எனத்தையா பேசிட்டு போறாங்க. டவுன்ஃபால் அப்படின்லாம் இருக்கும்போது what is that one thing, one motivation like just to push through you? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியற சிச்சுவேஷனான்னு பார்த்துப்பேன். ஓகே, என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஐ டோன்ட் கிவ் அ ஃபக் ஆயிடுவேன் நான். அப்சல்யூட்டா நோ. பிகாஸ் அது மூலியமா உங்க டைம் போகுது, எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அண்ட் இன்னொருத்தங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க திருத்த நினைக்கிறீங்க. தட்ஸ் நாட் யுவர் ஜாப். இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்க, நீங்க ஹோஸ்ட், நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் என்ன பதில் சொல்றேன் நீங்க நினைக்கலாமா? இப்போ நீங்க கெஸ்ட், நான் ஹோஸ்ட், நான் உங்ககிட்ட கேள்வி தான் கேட்க முடியும். அவங்க இந்த பதில் சொல்லணும் அப்படின்னு அது எப்படி? அது அதுக்கு தான் மூவி பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுப்போம். அதனால நோ, இட்ஸ் நாட் லைக் தட். யா, வாட் இஸ் யுவர் லாங் டர்ம் பிளான்ஸ்? இப்போ என்ன பண்ணி ஆஃப் கோர்ஸ் நீங்க சொன்னீங்க ஒரு மாதிரி நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியல. கண்டிப்பா. I'll tell you something. நீங்க நம்ம நாளைக்கு இருப்போமா இல்லையா நம்மளுக்கு தெரியலன்ட்டு நீங்க ரொம்ப டீப் டவுனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிறைய விஷயம் உங்களை விட்டு ரொம்ப சில்லா போயிடும். ஓகே, ஸோ அதனால just be like that. Be happy for what people have done for you. Okay, my parents, அவங்க இல்லைன்னா நான் இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கவே முடியாது. ஷக்கிலா ஃபார் an instant இன்னைக்கு கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னோட ஹார்ட் ஒர்க் அப்படின்வாங்க. பட் அவங்க பொண்ணு இன்னைக்கு நான் 4 இடத்துக்கு போனேன்னா 2 இடத்துல மிலா பேபி கேர்ள்னு சொன்னாலும் இன்னும் 2 இடத்துல இவங்க ஷக்கிலாவோட பொண்ணு தெரியுமா அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா, எங்க அப்பா எப்படி என்ன 2வது பொண்ணுன்னு சொன்னார். இந்த மாதிரி எனக்கு இதுதான் என்னோட வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு போயிடணும். யாரும் நம்ம கூட வருவாங்க, நம்ம கூட நிற்பாங்க, நம்மளை பார்த்துப்பாங்க, நம்மளை லவ் பண்ணுவாங்க, நம்மள தலைமையில வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் அடல்ட்ஸ்.
எனக்கு உங்ககிட்ட 8 விஷயம் பிடிச்சிருக்கலாம், 2 விஷயம் பிடிக்காம இருக்கலாம். ஆமா. பட் எனக்கு உள்ள இன்னொரு மிலா இருக்குல்ல, அந்த மிலாக்கு 10 விஷயமே பிடிக்கும். ஸோ நம்மளை ஏத்துக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த உலகத்துல நம்மளை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உலகத்திலேயே பெஸ்டான குழந்தை நான் தான் எங்க அம்மாக்கு. அன்டில் அண்ட் அன்லெஸ் நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன்னு தெரியுற வரைக்கும். புரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல போயிடு அப்படின்ட்டாங்க. ஸோ ஸோ வந்து நீங்க நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றத இன்னைக்கு இட்ஸ் ஓகே ஃபைன். என்ன பண்ணாலும் நான் கடைசியில நான் 0 ரிக்ரெட்டோட வாழ்றேன் வாழ்க்கை. 0 ரிக்ரெட். நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. நான் ரொம்ப ஹாப்பியா வாழ்றேன், ரொம்ப டிசிப்ளினா வாழ்றேன், ரொம்ப கரெக்டா இருக்கேன். ஸோ அதனால இட்ஸ் நைஸ். ஸோ அதனால நான் இந்த சரக்கு அடிக்கிறியா, இந்த ட்ரெஸ் இப்படி போடுறியா, இந்த தம் அடிக்கிறியா, இந்த அது பண்றியா, இது பண்றியா அப்படின்லாம் உள்ள விஷயம் வந்து நான் வந்து எடுத்துக்கலாம். வந்து அதோட ரொம்ப பெரிய விஷயம்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் சோஷியல் ஒர்க்லாம் இறங்கியிருக்கேன், நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரோட்ல இவங்கெல்லாம் என்னோட ட்ரெஸ்ஸும் இல்லை நான் கிளப்புக்கு போகிறதோ, இல்லை நான் வெளில எங்கே போகிறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகிறதோ என்னவா இருக்கட்டும், இதெல்லாம் மாற்ற முடியுமா? எல்லார் வீடும் கதவு தட்டி மாற்ற முடியுமா? இன்னைக்கு என் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, you are there and you have 2 boys in your team. வரும்போது வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நீங்க கேமராலாம் எதுவுமே இல்லாம வரீங்க, வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? தப்பாங்க நினைப்பாங்க. இதை நான் வந்து பர்சனலா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது சொந்தமா வீடு வாங்குறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. சொந்தமா வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க நினைப்பாங்க, பட் எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் நான் வாடகை வீட்டுல இருக்கும்போது அது வந்து என்னோட ஓனர் கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு let's just chill. அதனால நான் வந்து ரொம்ப இந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன லா எடுத்துட்டு வராங்க, டிரான்ஸ் பீப்புளுக்காக என்ன லா எடுத்துட்டு வரீங்க, நாங்க எங்களுக்காக தனியா லா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்ஜிபிஏ தனியா வச்சுட்டு எங்களுக்காக நீங்க தனியா லா கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு டிரான்ஸ் மென் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருமே வெளில வராங்க. ஐ சப்போர்ட் தெம், தே ஆர் ஃப்ரம் மை கம்யூனிட்டி. பட் நாங்க ஃபேஸ் பண்ண கஷ்டம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ எங்களுக்கு தனி பாலிசி வேணும்னு நாங்கள் கேட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நாங்க கவர்மெண்ட் படி நாங்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். than all this shitty things. No, I don't want to even do it. Yeah. So இப்போ இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க வைங்க, உங்களுக்கு ஏதோ உடம்பு முடியல, மேஜரா சர்ஜரி ஏதோ பண்ணணும். நான் என் கண்ணுக்கு முன்னாடி இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அவங்க ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாங்க. இது நீங்க ஒரு பையன் பொண்ணா இருந்தா நீங்க அந்த மாதிரி எழுதி கொடுப்பீங்களா? ஏன் எடுத்தோனே வந்து அப்புறம் நான் வேற ஏதாவது கேட்டுருவேன், ரொம்ப ரொம்ப அசிங்கமா ஏதாவது கேட்டுருவேன் அப்புறம் நான். ஸோ இவங்க எடுத்தோடனே இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் கூட நிக்கிறேன், நான் ஓகே கூட நிக்கிறேன். அப்பதான் நினைச்சேன் நான், ஓகே இங்க வாய்ஸ் பெருசா இருக்கும், நீ மீடியாக்குள்ள வந்த, பட் தென் நீ இதெல்லாம் தான் ப்ரூஃப் பண்ணணும் நிறையா, நீ இங்கதான் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்னோட மக்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணதில்ல, அவங்கள கைவிட்டதும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இருப்போம், எல்லாரும் ஈக்குவலான கஷ்டம் ஈக்குவலான வலி அனுபவிக்கிறோம், எல்லாரும் அந்தந்த ரூபத்துல அனுபவிக்கலாம். பட் எல்லாரும் சேர்ந்து வந்து நிற்கும் போது ஒரு நாளைக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவுதான். இது நீங்க யூ கேன் ஹேவ் இட் ஆன் லஞ்ச், நோ ப்ராப்ளம். ஸோ நான் வந்து இப்போ நீங்க இதை கேட்கும் போது நான் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்றேன். யாரும் இந்த டயட்ல இருக்கணும், கேலரி டெபிசிட், நீங்க ஒல்லியா இருந்தா நோயான்னு கேக்குறாங்க, நீங்க குண்டா இருந்தீங்கன்னா என்னாச்சுன்னு கேக்குறாங்க, நீங்க ஒல்லியா இருந்தா அழகா இருப்பீங்க அப்படின்றாங்க. சோ இவங்க வந்து ஷாருக் கான் கூட ஒரு படம் கொடுக்கட்டும், ஓகேவா? அங்க இருக்க ஹீரோயின் எல்லாம் தோக்குற அளவுக்கு ஆயிடுவேன் நான். எதுக்கு என் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எதுக்கு நான் இப்படி இருக்கணும், இவ்வளவு இதெல்லாம்? எனக்கு நான் அழகா இருக்கேனா, எனக்கு நான் மிரர்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கேனா அப்படின்ட்டு அதுக்காக இருந்தா போதும். அதனால சாப்பிடுங்க, நாளைக்கு காலையில ஹயாத்தா மௌத்தா தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா கூட இருக்கவங்க எல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணாம உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டுட்டு, உங்களால முடியுதா 5 ரூபாயில 1 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி ஜாலியா இருங்க. இது அது பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை, எய்த்து வீட்டுல என்ன பிரச்சனை, கீழ் வீட்டுல அது தெரியுமா இது தெரியுமா, மேல் வீட்டுல என்ன பிரச்சனை, don't do all this. This is all about the self love and nothing else. செல்ஃப் லவ் வந்து என்னால நான் ஒரு பில்லியனர் இருந்தா கூட என்னால அப்படி ஒரு பீஸ் எடுத்துட்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ ஹாப்பினஸா பீஸா கண்டிப்பா பீஸ் தான். ஓகே, ஹாப்பினஸ் எங்க வேணா வரலாம், இப்போ சாப்பிட்டா ஹாப்பி ஆயிடுவேன், பட் பீஸா இல்ல. ஓகே, பட் பீஸ் ஃப்ரம் விதின் இஸ் வெரி நைஸ். ஸோ எல்லாரும் பீஸ் எடுத்துட்டு வாங்க, மிலா சிக்கனை சாப்பிடுங்க, யம்மியா. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ரேங்க் number 13 by NIRF.